சார் ஒரு விஷயம் என்னங்க, மெரிட்டாக நடந்துக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இவங்க குஷ்புவால் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சை தான் நிறையாச்சு. இவங்க வந்து அரசியல்வாதியாக இவங்க நடந்துக்கவே இல்லை. மீனா எங்கேயாவது பிஜேபிக்கு ஆதரவாகவோ இல்லை, அதாவது இந்த இந்த என்ன இந்த கீழ்மட்ட அரசியல் இருக்கு இல்லையா, ஓட்டு கேட்க போகிறது, இந்த ஓட்டுக்கு அந்த மாதிரி எதுவும் பண்ணவே இல்லை. இவங்க வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு மெரிட்டாக இருக்கிறாங்க. இப்போது உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் நீங்களே கூட கேட்பீங்க, இங்கே திராவிட கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா நடிகைகள்லாம் எம்பி ஆக்கலை, ஆனால் வந்து கட்சி பதவி வேணால் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் வந்து இவங்களுக்கு தான் செலெக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. யாருன்னு இந்த ஹேமமாலினி, ஜெயபிரதாரமாக சொன்னா இல்லையா ஏற்கனவே பெரிய அந்த மாதிரி. அப்போ அங்கே வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒரு வறட்சி இருக்கும். எங்கள் பார்லிமெண்ட்லேயே உங்களுக்கு தெரியும், எல்லாம் 60 வயசுக்கு மேலே தான் அவங்க வந்து 70 வயசு 60 வயசு தான் இருப்பாங்க. அப்படின்னா 45க்கு மேலே தான், 40 மேலே 20 வயசில் ஏதாவது ஒரு பையனுக்கோ இல்லை ஒரு பெண்ணுக்கோ வந்து பதவி கொடுத்துருப்பாங்க. கிடையவே கிடையாது. அண்ணாமலை கொடுத்து அண்ணாமலை எங்கே சார் எம்பி ஆனார்? நான் சொல்கிறேன் எம்பியை பேசுகிறேன் நான். 25 அண்ணாமலைக்கு 40 வயசு ஆகுது. நான் சொல்கிறது 25-30 வயசுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிக்கள் கிடையாது, எல்லாமே 40 வயசுக்கு மேலே தான். அப்போ அங்கே வந்து ஒரு வறட்சி தானே அது. அங்கே நடிகைகளுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க பெரிய கூலிங் கிளாஸ் போடுவாங்க, முகத்தில் வந்து பாதி வந்து கூலிங் கிளாஸே மறைச்சிக்கும். அது வைஜெயந்தி மாலாவனாக இருக்கட்டும், நான் காங்கிரஸையும் சொல்கிறேன் பிஜேபியும் சொல்கிறேன், அவங்களெல்லாம் என்ன தகுதியெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது. நடிகை என்ற தகுதி மட்டும்தான். பெரிய முகத்தையே மறைக்கிற மாதிரி கூலிங் கிளாஸை போட்டுன்னு அங்கே போய் வந்து ஒரு அழகு இந்த அலமாரிலாம் பொம்மைகளை வைப்பாங்கள்ல, இந்த இந்த நவராத்திரி கொள்ளுலாம் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி அலமாரியில் போய் உட்காந்துப்பாங்க. அவங்க மக்களுக்காகலாம் ஒரு வார்த்தை ஒன்றும் கிழிச்சது கிடையாது. எந்த நடிகையும், இந்த ராஜ்யசபா எம்பியான நடிகையும் மக்கள் பிரச்சனை பேசுனதே கிடையாது.